பழனி முருகன் கோவிலின் உள்ளே பொதுமக்கள் தங்கி செல்லும் மண்டபத்தில் இரவு நேர காவலர்கள் மது அருந்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி முருகன் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த சந்திரசேகரன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பழனி மலையில் உள்ள பக்தர்கள் தங்கி செல்லும் மங்கம்மா மண்டபத்தில் 3 இரவு நேர காவலர்கள் மது அருந்தியுள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே தவறான செயலில் ஈடுபட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று கோவில் புனிதத்திற்கு களங்கம் விளைவிப்பவர்களை கடுமையாக தண்டித்தால் மட்டுமே ஆகம விதிகள் காக்கப்படும் என்று இந்து அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். பழனி கோவிலில் இரவு நேர காவலர்கள் மது அருந்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். வழிபாட்டு தலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது, இதற்கு காரணம் என்ன? வழிபாட்டு தலங்களில் அது வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்களாகவும் முதலில் இருக்க வேண்டும். திராவிட கட்சிகளின் ஆட்சியிலேயே அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள் தான் அறங்காவலர்களாகவும் மற்ற நிர்வாகத்திலும் இருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, கோயில் உள்ள உண்டியலின் பணத்தை எல்லாம் எடுத்து அதை பயன்படுத்தும் இந்த அரசு கோயிலுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பதில் அவர்கள் தவறு இழைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ இந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதே தேவையற்றது என்பதை போலவும் ஹஜ் பயணிற்கு சென்றால் கூட அங்கே நமக்கு பல விதங்களில் பாதுகாப்பை கொடுக்க அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அது பெரியபாளையம் கோயிலுக்கு போபவர்களாக இருக்கட்டும், பழனி கோயிலுக்கு நடைபயணம் போபவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்று தனிப்பட்ட பாதுகாப்போ எந்தவித ஏற்பாடும் இல்லாதது மிக கவலைக்குரியதாக இருக்கிறது. அதுவும் இத்தகைய சம்பவங்கள் இன்னும் அதிகம் கவனமுடையதாக இந்த கோயில்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும். கோயிலின் புனிதத்துவம் எந்த விதத்திலும் கெட்டுவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் அங்கே நிர்வாகத்தில் இருக்க வேண்டும். சுற்றுப்புற இடங்களில் கோயில் எப்படி புனிதமானதோ அதே போல சுற்றுப்புற இடங்களும் புனிதமானது என்பதை அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள் அந்த பகுதியில் நடமாடினால் அவர்களுடைய தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக டாஸ்மாக் இல்லாத தமிழகம் படைக்கப்பட வேண்டும். இந்த குடி என்பது குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை, கோயிலையும் விட்டு வைக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த சாராயம் குடி ஒழிக்கப்பட்டாலே பாதி ஏறக்குறைய முழுவதுமான சமூக விரோத நடவடிக்கைகள் தமிழகத்திலிருந்து சென்றுவிடும். அதனால் அரசாங்கம் அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தருணத்திலும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். பழனி கோவிலில் இரவு நேர காவலர்கள் மது அருந்தும் காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திடம் கேட்கலாம். ஐயா சொல்லுங்க, வழிபாட்டு தலங்கள்ல நிகழ்ற இது போன்ற சம்பவங்களை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? முதலில் பழனி திருக்கோவிலில் காவல்துறை பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். அதன் பிறகு தனியார் துறை வசம் பாதுகாப்பு ஒப்பந்த பணி அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறை பாதுகாப்பா இருக்கலாம், தனியார் துறை வசம் பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடியவர்கள் இத்தகைய ஒழுங்கீனமாக நடந்து கொண்டது மிகப்பெரிய வேதனையை அளிக்கிறது. இந்த சம்பவம் கண்டனத்திற்குரிய செயல். இத்தகைய அடாவடி செயலில் ஈடுபட்ட இந்த காவலர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது தனியார் துறையா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி. 2 தினங்களுக்கு முன்பாக அங்க எவ்வளவு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குன்னா, இப்போ நம்முடைய கோவில்களுக்கெல்லாம் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் மிரட்டல் வருது. குறிப்பா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அதனுடைய இணையதளத்தை பாகிஸ்தான்ல இருந்து முடக்கியிருக்காங்க. கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சுற்றுச்சுவர் அந்த பகுதியில சித்திரை வீதி பகுதியில பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் நடந்திருக்குது. மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றியும் இருக்கக்கூடிய விதிமுறை மீறிய கட்டிடங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதே போல ராமேஸ்வரத்திலையும் சரி, நெல்லையில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள்லையும் சரி இத்தகைய மிரட்டல்கள் ஆபத்துக்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. பழனியில இப்ப தைப்பூசம், லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல இந்த தற்கொலை சம்பவம் மிகப்பெரிய ஒரு அபசகுனமாக
ஒரு பெரிய வேதனையும் துக்கத்தையும் எங்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு ராஜகோபுரத்துக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு பாருங்க. அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா வேலை செஞ்சுதா இல்லையா, காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி ராஜகோபுரத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க முடியும், இது எப்படி சாத்தியமாச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் தான் காரணம். திருக்கோவில்களை பாதுகாப்பதற்கு என்று இந்து சமய அறநிலையத்துறையே ஒரு காலத்துல காவல்துறை மூலமாக திருக்கோவில் பாதுகாப்பு படை என்கின்ற ஒரு படை வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இப்ப செயல்படுகிற மாதிரி தெரியல. காவல்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், திருக்கோவில் பாதுகாப்பு படையாக இருக்கலாம், அல்லது தனியார் துறைகிட்ட ஒப்படைச்சாலும் பாதுகாப்பு பணிகள்ல கோவில்களை வெறும் வருமான கேந்திரங்களாக மட்டுமே பார்க்காமல் கோவில்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆபத்துக்களையும் உணர்ந்து கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிக்கணும். நவீன வசதிகள் உடைய அவங்களுக்கு இந்த சோதனை கருவிகளா கொடுக்கப்படணும், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும். முழுமையா காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு இந்த கோவிலுடைய பாதுகாப்பை அதிகரிக்கணும். உரிய பரிகார பூஜைகள் செய்யணும். எங்க கோயில் மண்டபத்துல உட்கார்ந்து ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான்னா எவ்வளவு பேர் விரதம் இருந்து எவ்வளவு ஒரு பக்தியோட அவங்க அர்ப்பணிப்போட அங்க வர்றாங்க. இவன் கோயிலுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிச்சானா அங்க என்ன ஆகுறது? இது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழல், எல்லோருக்கும் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. அறநிலையத்துறையினுடைய தவறான நிர்வாகத்துக்கு உதாரணம் இதெல்லாம். இந்த அறநிலையத்துறையானது பக்தர்கள் வசம் கோவில் நிர்வாகத்தை ஒப்படைத்து விட்டு இந்த அரசு துறை இதுல இருந்து வெளியேற வேண்டும். அரசு, அரசியல்வாதிகள் இந்த ஆலயங்களில இருந்து வெளியேறணும். பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அறங்காவலர் குழுவை தேர்ந்தெடுத்து அந்த அறங்காவலர் குழுக்கள் மூலமாக ஒரு சுயேட்சையான அதிகாரம் பெற்ற ஒரு வாரியம் மூலமாக இந்த கோவில்கள் எல்லாம் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கை வலு சேர்க்கப்படுகிறது. உடனடியாக அரசு, அரசியல், அரசு எந்திரம் ஆலயங்களில் இருந்து வெளியேற வேண்டும். மதச்சார்பற்ற அரசுங்கிறாங்க, இந்து கோவில்களை மட்டும் கைப்பற்றி வச்சுக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் போய் தலையிட முடியுமா? ஒரு மசூதியில தலையிட முடியுமா? அங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்தா என்ன நடக்கும் இந்த உலகத்துல? என்ன காரணம்னா இந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு குறைவா இருக்கு. அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஐயா, இது மாதிரியான செயல்கள்ல ஆகம விதிகளுக்கு களங்கம் ஏற்படுவதா சொல்லப்படுது. அதை பத்தின உங்க கருத்து சொல்லுங்க. ஆகம விதிகளுக்கு இதெல்லாம் களங்கம் தான். ஆகம விதிகள்ங்கிறது இயம நேம நிஷ்டைகளின்படி இருக்கணும். அந்த திருக்கோயில் இருக்கிற பணியாளர்கள் இப்ப நீதிமன்ற அறிவுரைப்படி ஆன்மீக சூழலை கெடுக்காம ஆடை கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு எல்லா கோயிலையும் அமல்படுத்தி இருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா ஆலய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, திருக்கோயில் பணியாளர்கள், அவங்களும் அதே மாதிரி நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற வகையில் அவங்க உடை அணியணும். ஆலய வளாகங்களுக்குள்ள குறிப்பா பூஜை நடக்கிற இடங்கள்ல கருவறை பக்கமெல்லாம் செல்போன்கள் பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்படணும். நம்முடைய ஆலயங்கள்ல ஆகம விதிமுறைகளுக்கு மாறாக இத்தகைய காரியங்கள்லாம் நடக்கிற காரணத்தினாலதான் பல்வேறு விதமான தீங்குகள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெளியே வருது. இது எங்களுடைய நம்பிக்கை. இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும். இது ஆகம விதிமுறைகள் களங்கப்பட்டிருக்கிறது. சில இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் நம்ம உடனடியாக சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. பழனி முருகன் கோவிலுக்குள்ளேயே பக்தர்கள் தங்கும் மண்டபத்தில் இரவு நேர காவலர்கள் மது அருந்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிஹரசுதனிடம் கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரசுதன், இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? அது பற்றி ஏதாவது தகவல் தெரிய வந்திருக்கிறதா? வணக்கம். அதாவது இந்த பழனி மலைக்கோயில்ல மது அருந்துவத இது நேற்று இரவு நடந்த வீடியோ காட்சின்னு தான் தகவல் சொல்றாங்க. ஆனா இது மாதிரி கிட்டத்தட்ட பல மாதங்களாக நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், இது சம்பந்தமா பல முறை அதாவது பல இந்து அமைப்புகள் பல முறை புகார்கள் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் நேற்று இரவு நடந்த இந்த மது அருந்தும் காட்சி ஆதாரத்தோடு வெளிவந்திருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி பழனி மலைக்கோயில் கடைகள் வைத்திருக்கக்கூடிய ஊழியர்கள் மது அருந்தி மாமிசம் சாப்பிட்றத தகவலையும் கையும் களவுமாக இந்து அமைப்புகளை சேர்ந்த சில நபர்கள் பிடிச்சி கோவில் நிர்வாக அதிகாரிகளிடம் ஒப்படைச்ச சம்பவமும் நடந்திருக்கு. அதே மாதிரி கடந்த சில 2 நாட்களுக்கு முன்னாடி பழனி மலை கோயிலில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தின் மேலேயே சென்று ஒருவர் தூக்கு மாட்டிக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை கோவில் நிர்வாகமும் அதற்கு உதவியாக காவல்துறையினரும் முழுக்க அதை மூடி மறைக்கக்கூடிய செயல்களிலேயே ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இது போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு பதிலாக அந்த அடிமட்ட ஊழியர்களை ஒரு சிலரை பதவியிலிருந்தோ பணியிடை நீக்கம் செய்தால் பெரிய பொறுப்பு அப்படிங்கிற எண்ணத்துல நிர்வாகம் இருக்கிறத பொதுமக்கள் பக்தர்